வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படியாக அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். தேவன் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் உயிர் வாழ்ந்திருக்கிறோம். இரட்சகர் வந்ததாலே நாங்கள் உயிர் வாழ்ந்திருக்கிறோம். கரங்கள் உயர்த்தி சொல்லும், உமக்கு நன்றி அப்பா. இரட்சகரே உமக்கு நன்றின்னு சொல்கிறோம். செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய்
சுமக்க தகப்பன் என்னோடு என என்றும் காக்க நேசர் என்னோடே இம்மானுவேல் தேவன் நம்மோடு இயேசுவின் நாமம் எனது மேன்மையே. என்னை உயர்த்தி வைத்த நாமம் அதுவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய வசனத்தின் தலையங்கம் என்னவென்றால் මේ සවස් කාලේදී ස්වාමීන් වහන්සේගේ වචනයේ තේමාව The Lord's sign, தேவனுடைய அடையாளம். දෙවියන් වහන්සේගේ සලකුණ. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய அடையாளம் என்ற தலையங்கத்திலே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்க்க போகிறோம். දෙවියන් වහන්සේගේ සලකුණ නැමැති මාතෘකාව තුලින් අපි දෙවියන් වහන්සේගේ වචනය මෙනෙහි කරන්නට යනවා. யெசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். යෙසායා 7 වෙනි පරිච්ඡේදය 14 වෙනි The Lord's sign. දෙවියන් වහන්සේගේ සලකුණ. Therefore the Lord himself will give you a sign. The virgin will conceive and give birth to a son and will call him Emmanuel, which means God with us. உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். එබැවින් ස්වාමින් වහන්සේම නුඹලාට ලකුණක් දෙනසේක. බලව කන්‍යාව ගර්භණීව පුත්‍රයෙකු වදා එම්මානුවෙල් යන නම ඔහුට තබන්නීය. ஹல்லேலூயா. 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 இதோ தேவன் ஒரு அடையாளத்தை உங்களுக்கு கொடுப்பார். ස්වාමින් වහන්සේම නුඹලාට ලකුණක් දෙනසේක. தமிழிலே ஒரு விஷயம் வாசித்து விடுங்கள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய அடையாளம் என்னுடைய தலையங்கம். දෙවියන් වහන්සේගේ ලකුණ තමයි අපගේ තේමාව. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ප්‍රේමවන්ත ස්වාමීන් වහන්සේගේ தேவனுடைய அடையாளம் ස්වාමීන් වහන්සේගේ ලකුණ என்னது? කුමක්ද? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய அடையாளம் என்னதென்றால் ස්වාමීන් වහන්සේගේ ලකුණ කුමක්ද නම් தேவன் உங்களோடு இருப்பதே. දෙවියන් වහන්සේ ඔබ සමග සිටීමයි. நான் சொன்னது விளங்கிச்சா? මම කිව්ව දේ පැහැදිලිද? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் ஒரு அடையாளத்தை தருவார். ස්වාමීන් වහන්සේ ලකුණක් ඔබට ලබා දෙයි. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவார். කන්‍යාව ගර්භණීව அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். එතුමාට එම්මානුවෙල් යන නාමය තබයි. அதனுடைய அர்த்தம் එහි අර්ථය தேவன் நம்மோடு. දෙවියන් වහන්සේ අප සමගයි. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ප්‍රේමවන්ත ස්වාමීන් இன்றைக்கு எந்த වහන්සේ சூழ்நிலையில நீங்க வந்திருந்தாலும் අද කුමන වාතාවරණයන් මැද ඔබ පැමිණ සිටියත් உங்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு. ඔබට එක ලකුණක් තිබෙනවා. ஆமென். ආමෙන්. என்ன அந்த அடையாளம்? මොකක්ද
මොකක්ද ඒ ලකුණ? தேவன் உங்களோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබ සමගයි. ஹalleluya. හලෙලූයා. தேவா, நான் எதனால் விசேஷமானவன்? ස්වාමිනේ, ඇයි මම විශේෂිත වන්නේ? நீர் என்னோடு வருவதினாலே. ඔබ වහන්සේ මා සමග පැමිණෙන නිසා. ஆமென் சொல்லுங்களே. ආමෙන් කියමු. தேவா, நான் ස්වාමිනේ, எதனால் விசேஷமானவன்? ඇයි මම විශේෂිත වන්නේ? வேறொன்றினாலும் அல்ல, වෙන කිසිවක් නිසා නොවේ. அது சொத்துனால அல்ல, ඒ සම්පත් නිසා அது නොවේ. சுகனால அல்ல, ඒ සුවේ නිසා නොවේ. அது ஞானத்தினால ඒ அல்ல. ප්‍රඥාව නිසා නොවේ. ஹalleluya. හලෙලූයා. தேவன் என்னோடு வருகிறதினாலே. දෙවියන් වහන්සේ මා සමග පැමිණෙන නිසා. ஹalleluya. හලෙලූයා. தேவனுடைய அடையாளம் දෙවියන් වහන්සේගේ ලකුණ. தேவன் உங்களோடு இருப்பதே. දෙවියන් වහන්සේ ඔබ සමග සිටීමයි. யெசாயா தீர்க்கதரிசி යෙසායා අනාගත වක්තු 700 வருஷத்துக்கு முன்பதாக අවුරුදු 700කට ප්‍රථමයෙන් இயேசுடைய பிறப்பை குறித்து යේසුස් වහන්සේගේ උපත ගැන தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ඔහු අනාගත වාක්‍ය සඳහන් කළා. ஏன் இந்த வேதம் உண்மை என்று இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது? ඇයි අද මේ බයිබලය ඇත්ත කියලා ලෝකය පිළිගන්නේ? இந்த வேதம் எதெல்லாம் சொன்னதோ මේ බයිබලයේ කිව්වා වූ දේවල් அதெல்லாம் நிறைவேறிற்று. ඒ සියල්ල ඉටු වී තිබෙනවා. ஆமென். ආමෙන්. ஹalleluya. හලෙලූයා. இன்றைக்கும் අදත් இந்த வேதம் நிறைவேறி வருகிறது. මේ බයිබලය ඉටු වෙමින් இனி පවතිනවා. வரும் நாட்களிலும் ඉදිරියටත් இந்த வேதம் நிறைவேறும். මේ බයිබලය ඉටු වෙයි. ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන් කියමු. ஹalleluya. හලෙලූයා. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ප්‍රේමවන්ත ස්වාමින් වහන්සේගේ දරුවෙනි. யெசாயாவுடைய நாட்களிலே යෙසායාගේ දවස්වලදී நாங்கள் பார்க்கின்றோம் අපිට දකින්න පුළුවන් 7ஆம் அதிகாரம் 7 වෙනි පරිච්ඡේදය 2ஆம் வசனத்திலே දෙවනි වගන්තියේ நாங்கள் பார்க்கிறோம் අපිට දකින්න පුළුවන් அசீரியர்களும் අසිරියවරුන් அங்கே இஸ்ரவேலின் ஜனங்களும் ඊශ්‍රායෙල් සෙනගත් யூதாவுக்கு விரோதமாக வருகிறார்கள். යුදාට විරුද්ධව ඔවුන් පැමිණියා. நான் சொல்லுகிறது புரிகிறதா? මම කිව්ව දේ ඔබට පැහැදිලිද? இந்த வசனம் எந்த பின்னணியிலே வருகிறது என்றால், මේ වචනේ පැමිණෙන්නේ කුමන පසුබිමකින්ද කියලා කිව්වොත් இம்மானுவேல் என்ற இந்த வசனம் එම්මානුවෙල් කියනව මේ වචනය எப்படிப்பட்டதான ஒரு பின்னணியிலிருந்து வருகிறது என்றால், කොයි ආකාරයේ පසුබිමකින්ද ආවේ? யூதாவிலே යුදාවල அவர்களுக்கு விரோதமாக ඔවුන්ට විරුද්ධව ஒரு யுத்தம் வருகிற பொழுது යුද්ධයක් හටගන්නට යන්නව මොහොතකදී நாங்கள் வாசிக்க போகிறோம். අපි කියවමු 2ஆம் வசனத்திலிருந்து. දෙවනි වගන්තියේ සිට சீரியர் எபிராமியை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காற்றிலுள்ள மரங்களை காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது. போதும். සිරියවරුන් එප්‍රායිම්හි සිටින බව දාවිද්ගේ වංශයට දන්වන ලද්දේය. එවිට රජුගේ සිතද ඔහුගේ සෙනගගේ සිතද වනයේ ගස් හුළඟට සෙලවෙන්නක් මෙන් චංචල උනේය. யூதாவுக்கு விரோதமாக යුදාවලට විරුද්ධව அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கார்கள் என்று ஆகாஸ் கேள்விப்பட்ட பொழுது, ඔවුන් කඳවුරු බැඳ තිබෙන බව ආහාස්ට ඒ පණිවිඩය දන්වන யூதாவின் ராஜாவாகிய ஆகாஸ் கேள்விப்பட்ட பொழுது, යුදාහි රජ වූ ආහාස් ඒ පණිවිඩය ඇසූ විට அவர்களுடைய உள்ளம் ඔවුන්ගේ සිත புயல் காற்றுக்கு அடிபட்ட மரத்தை போல වනයේ ගස් හුළඟට සෙලවෙන්නක් මෙන් அங்கும் இங்குமாய் அலமோதியதாம். චංචල උනාලු. ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන් කියමු. இன்றைக்கு අද பலவிதமான புயல்கள் உங்கள் வாழ்க்கையிலே வீசி නොයෙකුත් තුලන් අපගේ ජීවිතේ හම உங்கள் வாழ்க்கை அங்கே மிகவும் கலக்கம் அடைந்திருக்கலாம். අපගේ ජීවිතේ ඔබ කලකිරී තිබෙන්න පුළුවන්. கலங்காதிருங்கள். ඔබ කලකිරෙන්නට ஒரு එපා. அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ඔබට ලකුණක් දී තිබෙනවා. தேவன் உங்களோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබ සමග සිටිනවා. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் කියමු. ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ලකුණක් ඔබට ලබා දී තිබෙනවා. தேவன் உங்களோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබ සමගයි. இந்த வசனத்தின் பின்னணி இதுதான். මේ වචනේ පසුබිම මෙයයි. யூதாவுக்கு விரோதமாக යුදාට විරුද්ධව சீரியர்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள். සිරියවරුන් යුද්ධ කරන පිණිස පැමිණියා. கேள்விப்பட்டவன ராஜாவுக்கும் அந்த தேசத்தின் ஜனங்களுடைய இருதயங்கள் கலங்கி ඒ போகிறது. ඇසු විට රජුගේ සිත හා සෙනගගේ සිත චංචල භාවයට පත් වුණා. இன்னைக்கு பலவிதமான பிரச்சனைகள், අද නොයෙකුත් ප්‍රශ්න பலவிதமான யுத்தங்கள் නොයෙකුත් යුද්ධ எங்கள் வாழ்க்கையை அங்கே கலக்கமடைய செய்திருக்கலாம். අපගේ ජීවිතය කලකිරවා තිබෙන්නට පුළුවන්. ஆனாலும் மனம் கலங்காதிருங்கள். නමුත් ඔබ සිතින් දුර්වල වන්නට එපා. ஆமென். ආමෙන්. இம்மானுவேல், එමානුවේල් தேவன் உங்களோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබ සමගයි. விசுவாசத்தை கட்டி எழுப்பணும். ඇදහිල්ල අපි ගොඩනගා ගන්නට අවශ්‍යයි. ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන් කියමු. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தை ළඟ ඉන්න කෙනා දිහා බලලා කියන්න. කටි එලපනෝ. අපි වර්ධනය කර ගන්නට අවශ්‍යයි. ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන් කියමු. பாருங்கள் බලන්න 3ஆம் வசனம். තුන්වෙනි වගන්තිය. அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசூபுமாக வண்ணார் துறைவழியிலுள்ள மேற்குலத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய்
நீ அவனை நோக்கி, சீரியர் எபிராமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக துராலோசனை பண்ணி, நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாலின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னது நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருங்க பார். போதும். එකල ස්වාමීන් වහන්සේ යෙසායාට කතා කොට නුඹ සහ නුඹේ පුත්‍ර වූ ෂෙයාර් යාෂුබ් ආහස් සම්බවෙන්ට අපුල්ලන්නන්ගේ පිටියේ මාවතේ ඉහළ පොකුණේ කානුවේ කෙළවරට ගොස් ඔහුට කතා කොට නුඹ බය නොවී නිශ්චලව සිටින්ට බලා ගන්න. දුම් නගින ඒ ගිනි පෙනෙලි දෙකලවර වූ රෙෂීන් සහ සිරියවරුන්ගේ රෙමලියාගේ පුත්‍රයාගේ තද කෝපය නිසා නුඹේ සිත දුර්වල නොවේවා. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் எசாயாவுக்கு சொல்லுகிறார், ප්‍රේමවන්තයනි ස්වාමීන් වහන්සේ යெசாයාට කියනවා யூதாவுக்கு விரோதமாக யுத்தம் வர போகிறது. யூதாට විරුද්ධව යුද්ධයක් ඇති වෙන්නට යනවා. கேள்விப்பட்டவன அவங்களுடைய இருதயம் எல்லாம் அங்கே கலங்கி ඒ போயிருச்சு. ඇසු විට ඔහුගේ හදවත කැළඹුණා. அப்பொழுது ஆண்டவர் එවිට ස්වාමීන් எசாயா වහන්සේ தீர்க்கதரிசி கையிலே යெසායා අනාගත වක්තෘගේ අතේ ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி அனுப்புகிறார். අනාගත වාක්‍යයක් පැවසා என்ன அந்த தீர்க்க தரிசனம்? මොකක්ද ඒ අනාගත වාක්‍යය? ஆகாஸ், ආහාස් நீ பயப்படாமல், නුඹ බය නොවී ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீ அமைதியாய் இரு, නුඹ නිශ්චලව සිටපන්න. உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. නුඹේ සිත නොකලඹේවා. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ළඟ ඉන්න කෙනා ஆகாஸ், ආහාස් நீ பயப்படாமல், නුඹ බය නොවී සිටින්න. அமைதியாய் இரு, නිශ්චලව உன் සිටින්න. இருதயம் கலங்காதிருப்பதாக. සිත නොකලඹේවා. அடுத்த பக்கம், ஆகாஸ், நீ பயப்படாமல், ආහාස් නුඹ බය නොවී நீ அமைதியாய் இரு, නිශ්චලව සිටින්න. உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. නුඹේ සිත නොකලඹේවා. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் කියමු. ஏனென்றால் හේතුව ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ලකුණක් ලබා දී තිබෙනවා. ஆமென். ආමෙන්. தேவன் நம்மோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අප සමග ஹல்லேலூயா. සිටිනවා. හalleluya. தேவன் அவர்களோடு இருந்தார். දෙවියන් වහන්සේ ඔවුන් සමග සිටිනවා. தேவன் அவர்களோடு இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔවුන් සමග සිටිනවා. ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන් කියමු. ஹல்லேலூயா. ஹalleluya. இன்னைக்கு எங்களுக்கு விரோதமா யுத்தங்கள் வரும் අද பொழுது අපිට විරුද්ධව යුද්ධ ඇති වෙන විට அநேக நேரத்திலே நாங்கள் யோசிக்கிறதுண்டு, ගොඩාක් වෙලාවට අපි කල්පනා කරනවා. ஆண்டவரே, ස්වාමිනේ வனாந்தரத்திலே அழிக்கவா எங்களை அழைத்து வந்தீர். වනාන්තරේ විනාශ කරන්නටද අපව රැගෙන ආවේ. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் කියමු. சபந்த சமுத்திரத்திலும் රතු මුහුදේදී வழிகளை திறக்க මාර්ගයන් විවර நம் කරන්නට ஆண்டவரால் ஆகும். අපේ ස්වාමින් වහන්සේට முன் හැකියි. செல்லும் தூதனாய், ඉදිරියෙන් යන්නව மேக දූතයෙකු ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் වනාකුලක් ලෙස ගිනි ටැඹක් ලෙස தேவன் இஸ்ரவேலரோடு கூட கடந்து வந்தார். දෙවියන් වහන්සේ ඊශ්‍රායල් වරුන් සමග ගමන් කළා. ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන් කියමු. ஹல்லேலூயா. හalleluya. பிரியமானவர்களே, ප්‍රේමවන්තයිනි பயப்படாமல் බය නොවේ அமைதியாயிருந்து නිශ්චලව සිටින්න. உங்கள் இருதயம் ඔබගේ கலங்காதிருப்பதாக. සිත නොකැළඹේවා. ஆமென். ආමෙන්. அவர்களுடைய அந்த அந்த நெருப்பு தணல்கள், ඔවුන්ගේ ගිනි පෙනලි அவர்களுடைய நெருப்பு தணல்கள், ඔවුන්ගේ ගිනි පෙනලි உக்கிர கோபம், ඔවුන්ගේ තද කෝපය அதுக்கு நீ பயப்படாதே. ඒවාට නුඹ බය නොවී සිටින්න. பிரியமானவர்களே, பிரச்சனை ප්‍රේමවන්තයිනි ප්‍රශ්න ஒரு உக்கிர கோபத்தை போல තද කෝපයක් වගේ எங்கள் வாழ்க்கையில வீசும் பொழுது අපගේ ජීවිතයේ හමනා විට நாங்கள் பலவீனப்பட்டு விடுகிறோம். අපි දුර්වල භාවයට පත් වෙනවා. எசாயா மூலமாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, යெසායා තුලින් ස්වාමීන් වහන්සේ කිව්වා වචනය நீ பயப்படாதே, නුඹ දුර්වල වෙන්න நீ එපා. அமர்ந்திரு, නුඹ නිශ්චලව உன் සිටින්න. இருதயம் கலங்காதிருப்பதாக. නුඹේ සිත නොකැළඹේවා. ஏனென்றால் හේතුව ஒரு அடையாளம் ලකුණක් கொடுக்கப்பட்டிருக்கு. ලබා දී තිබෙනවා. ஆமென். ஹல்லேலூயா. හalleluya. இந்த அடையாளம் இன்றைக்கு எங்க வாழ்க்கையில இருக்கிறது. ඒ ලකුණ අදත් අපගේ ජීවිතයේ තිබෙනවා. தேவன் உங்களோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබ සමගයි. ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන් කියමු. தேவன் உங்களோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබ සමග සිටිනවා. அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம், ඊට පස්සේ අපිට බලන්නට 6ஆம் පුළුවන් வசனத்திலே 6 වෙනි වගන්තියේ நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். 6ஆம் வசனமா? அப்பி யூதா 6ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். ஆ. இந்த இரண்டு புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரேசீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். ஆ. අපේ යුදාට විරුද්ධව ගොස් ඊට පීඩා කර එක බිඳගෙන ඇතුළු වී ඒ මැද ටාබේල්ගේ පුත්‍රයා රජකොට තබමුව කියා නුඹට විරුද්ධව නපුරක් යොදාගත් බැවින් ඒක ස්ථීර නොවන්නේය. பிரியமானவர்களே, ප්‍රේමවන්තයිනි ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அங்கே நேபுகத்நேச்சர் ராஜா உருவாக்கின சிலையை வணங்காமல் இருந்த பொழுது ශාද්‍රාක් මේෂාක් සහ ආබෙද්නේගෝ නෙබුකත්නේෂර් රජු සකසුවාව ඒ රන් රූපෙට නමස්කාරය නොකර සිටින විට அவனுக்கு கோபம் வந்தது. ඔහුට කෝපයක් ඇති වුණා. அதுக்கு
பிறகு ஷாத்ராக் மேஷாக் சொன்னார்கள், ඊට පස්සේ ශාද්‍රක් සහ මේෂක් කිව්වා நீர் உருவாக்கின இந்த சிலைக்கு நாங்கள் வணங்க மாட்டோம். ඔබ ඇති කළා වූ මේ රූපයට අපි නමස්කාර කරන්නේ නැහැ. ஹalleluya. Hallelujah. ராஜாவே உங்களோட நாங்க பேச தேவையில்லை. රජතුමනි ඔබ සමග කතා කරන්නට අපිට අවශ්‍ය නැහැ. ஹalleluya. Hallelujah. நீங்க செய்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். ඔබ සැකසුවා වේ රූපයට අපි නමස්කාර කරන්නේ නැහැ. நாம் ஆராதிக்கிற தேவன் අපි නමස්කාර කරන්න நம்மை விடுவிக்க வல்லவர். අපව ගලවන්නට බලවත්. ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන් කියමු. இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனையை பார்த்து நீங்க சொல்லணும், ඔබගේ ප්‍රශ්නේ දිහා බලලා අද ඔබ இம்மானுவேல் தேவன் என்னோடு இருக்கிறார், ඉමානුවෙල් දෙවියන් වහන්සේ මා සමගයි. நான் ආராதிக்கிற தேவன் මා නමස්කාර කරන என்னை விடுவிக்க வல்லவர். මාව ගලවන්නට බලවත්. ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන් කියමු. ஹalleluya. හලෙලූයා. பிரியமானவர்களே, ප්‍රේමවන්තයිනි. வேதம் சொல்லுகிறது அவனுக்கு உக்கிர கோபம் வந்ததா, ඒ වචන කියන උට තද කෝපයක් ඇති அவனுக்கு වුණා. இன்னும் கோபம் அதிகமாயிற்று. ඔහුගේ කෝපය වැඩි වුණා. அங்கே அக்கினியை 7 தரம் சூடாக்கினார்கள். ඒ ගිනි උදුන සත්ගුණයකින් ඕන් තවත් රත් කළා. அங்கே தேவ மனுஷர்களை அக்கினியிலே போட்டார்கள். දේව මනුෂ්‍යන්ව ඒ ගින්න තුලට දැමුවා. இயேசு அவர்கள் மத்தியிலே இருந்தார். යේසුස් වහන්සේ ඔවුන් මැද සිටියා. ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන් කියමු. ஹalleluya. தயவு செய்து கவனமா செவி கொடுங்கள். කරුණාකරලා ඔබ සාමකාමීව இது ஒரு முக்கியமான செய்தி. මේක වැදගත් පණිවිඩයක්. ஹalleluya. හලෙලූයා. அவர்கள் மத்தியிலே ඔවුන් මාධ්‍යයේ இயேசு இருந்தார். යේසුස් වහන්සේ සිටියා. ஆமென். ஆமென். அந்த அடையாளம் இருந்தது. ඒ ලකුණ ඔවුන් මාධ්‍යයේ තිබුණා. இம்மானுவேல், ඉමානුවෙල් தேவன் நம்மோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අප සමග සිටිනවා. நான் இந்த பிரசங்கத்தை செய்யும் பொழுது මම මේ දේශනාව කරන විට ஆண்டவர் காண்பித்த ஒரு காரியம், ස්වාමීන් වහන්සේ පෙන්වා වූ දෙයක් තමයි தேவன் உங்களோடு இருக்கிறார், දෙවියන් වහන්සේ ඔබ සමගයි. உங்களுடைய மனக்கண்கள் திறப்பதாக. ඔබගේ ආත්මික ඇස් විවර වෙන්නට අවශ්‍යයි. ஹalleluya. හලෙලූයා. எங்கள் கண்கள் අපගේ ඇස් புயலை பார்க்கிறதே தவிர ඊළඟ බලනවා මිස அந்த புயலிலே நடந்து வருகிற இயேசுவை பார்க்க மறக்கிறது. ඒ කුණාටුව මැද ඇවිදමින් පැමිණෙනා වූ යේසුස් වහන්සේව බලන්නට අමතක කරනවා. கர்த்தர் இந்த மாலை வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මේ සවස් කාලේදී අප සමග කතා කරමින් සිටිනවා. ஹalleluya. හලෙලූයා. எங்களுக்கு புயல் தெரிகிறது. අපි දකිනවා ඒ කුණාටුව. அந்த புயலிலே எங்களை காப்பாற்ற வருகிற இயேசுவை நாங்கள் பார முடியாமல் ඒ இருக்கின்றோம். කුණාටුවේදී අපව ගලවන්නට පැමිණෙනා වූ යේසුස් වහන්සේව අපට බලන්නට බැරි වී பக்கத்துல තිබෙනවා. பார்த்து சொல்லுங்க, எங்களுடைய கண்கள் திறப்பதாக. ළඟ ඉන්න කෙනා දිහා බලලා කියන අපගේ ඇස් විවර වේවා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. எங்கள் கண்கள் திறப்பதாக. අපගේ ඇස් විවෘත වේවා. ஆமென். ආමෙන්. ஹalleluya. ஹalleluya. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ප්‍රේමවන්ත ස්වාමීන් වහන්සේගේ දරුවෙනි. உங்களுடைய இருதயங்கள் பலவீனப்பட வேண்டாம். ඔබගේ සිත දුර්වල වෙන්නට එපා. கீழே வாசிக்கலாம். අපි කියවමු. கர்த்தராகிய ஆண்டவர் ம். அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. சீரியாவின் தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரேத்சின். இன்னும் 65 வருஷங்களிலே எப்ராஹிமின் ஒரு ஜனமா இராதபடிக்கு நொறுங்குண்டு போ. என்ன வசனம் மிஸ் ஆயிருச்சு இன்னைக்கு? என்னன்னா அப்பி யுதாட்ட விருத்தவ கோஸ். அந்த வசனம் எங்க இருக்கு பாருங்க. ඊට පීඩා කර ඒක බිඳගෙන ඇතුල්වි ඒ මැද ටාබෙල්ගේ පුත්‍රයා රජකොට තබමුව කියා නුඹට විරුද්ධව නපුරක් යොදාගත් බැවින් එය ස්ථීර නොවන්නේය. அந்த வசனம் நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டுக் கொண்டு அதற்கு தபேயாலின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று ஆகாசை தள்ளி வேறொரு ராஜாவை ஏற்படுத்துவோம் என்று சொன்னதின் நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். கீழே கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ළඟ ඉන්න කෙනා දිහා බලලා කියන්න. இந்த விரோதமாய் வருகிறதும் ඔබට විරුද්ධව පැමිණෙන්නා වූ இந்த உபத்திரவப்படுத்துகிறதும் මේ පීඩා කරන්නා වූ தள்ளுகிறதும் තල්ලු කරන්නා වූ தீமையை செய்கிறதும் නපුර කරන්නා වූ நிலை நிக்காது. දේවල් පවතින්නේ නැහැ. ஆண்டவர் சொல்றார் அது நடக்காது. කියනවා ඒක සිද්ධ වන්නේ නැහැ. ஆமென் சொல்லுங்களேன். வாயை திறந்து சொல்லுங்க, நாவை திறந்து சொல்லுங்க, அது நடக்காது. ඇරලා කියන්නේ ඒ දේ සිද්ධ அது වන්නේ நடக்காது. නැහැ. ඒක සිද්ධ වෙන්නේ නැහැ. ஹalleluya.
அடையாளம் ஒன்று இருக்கிறது. ලකුණක් තිබෙනවා. தேவன் நம்மோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අප සමග ஆமென் සිටිනවා. சொல்லுங்களேன். ආමෙන් ஒரு කියමු. அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ලකුණක් අපට ලබා දී තිබෙනවා. தேவன் நம்மோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අප සමග இப்பொழுது සිටිනවා. ஆண்டவர் சொல்றாரு, දැන් ස්වාමින් වහන්සේ කියනවා யூதா ஜனங்களுக்கு, යුදා සෙනගට ஆகாஸ் ராஜாவுக்கு ආහස් රජතුමාට 9ஆம் வசனத்துல 9 වෙනි පදයේ නුඹලා විශ්වාස නොකරන්නහු නම් සැබවින්ම නුඹලා ස්ථීර නොවන්නහුය. தமிழ்ல வாசிக்கலாம். நீங்க நம்பலாட்டி நீங்க உறுதிப்பட மாட்டீங்க. நீங்கள் விசுவாசியாவிட்டால் நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டேன். அவங்களுடைய இந்த சூழ்ச்சிகள் ඔවුන්ගේ කුමන්ත්‍රණ அங்கே சம்பவிப்பதில்லை. ඒ දේවල් සිද්ධ වන්නේ නැහැ. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் කියමු. பலவிதமான பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையிலே வரலாம். නොයෙකුත් ප්‍රශ්න අපගේ ජීවිතේ போராட்டங்கள் வரலாம். පොරබැඳීම් ඇති වෙන්න உபத்திரவங்கள் வரலாம். පීඩාවන්නට පුළුවන්. ஆனால் அவை නමුත් ඒ සියල්ල உங்கள் வாழ்க்கையை மேற்கொள்வதில்லை. අපගේ ජීවිතය මැඩ පවත්වන්නේ නැහැ. அது சாட்சிகள் மாத்திரமே. ඒ දේවල් සාක්ෂි පමණයි. ஏனென்றால் හේතුව ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ලකුණක් ලබා දී තිබෙනවා. இம்மானுவேல், ඉමානුවේල් தேவன் உங்களோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබ සමග සිටිනවා. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? කී දෙනෙක් ඔබ විශ්වාස කරනවාද? ஹalleluya. හalleluya. அன்றைக்கு ஆகாஸ் ராஜாவை பார்த்து எசாயா சொன்ன காரியம், එදා ආහස් රජතුමා දෙස බලලා යෙසායා කිව්වා උදේ நீங்க நம்புனீங்கன்னா ඔබ විශ්වාස නොකළොත් நீங்க நிலைச்சிருப்பீங்க. ඔබ ස්ථීර වන්නේ නැහැ. நீங்க நம்பலாட்டி ඔබ විශ්වාස කරේ නැතිනම් நிலைச்சிருக்க மாட்டீங்க. ඔබ ස්ථීර වන්නේ பக்கத்துல නැහැ. சொல்லுங்க, நீங்க நம்புனீங்கன்னா ළඟ ඉන්න කෙනා දිහා බලලා நீங்க කියන්න ඔබ විශ්වාස நிலைச்சிருப்பீங்க. කළොත් ඔබ පවතී. நீங்க நம்பாட்டி ඔබ විශ්වාස නොකළොත් நீங்க நிலைச்சிருக்க ඔබ மாட்டீங்க. පවතින්නේත් නැහැ. ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියමු. ஹalleluya. හalleluya. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ප්‍රේමවන්ත ස්වාමීන් වහන්සේගේ දරුවනේ இந்த பின்னணியிலே தான் මේ පසුබිම තුල තමයි கர்த்தர் 14ஆம் வசனத்திலே ස්වාමීන් වහන්සේ 14 වෙනි වගන්තියේ ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ඒක ලකුණක් ලබා දුන්නේ. ஏன் இந்த அடையாளம் கொடுக்கப்பட்டது? ඇයි මේ ලකුණ ලබා දෙනු ලැබුවේ? உபத்திரவம் வந்தாலும், පීඩාවක් ඇති වුණත්, பிரச்சனைகள் வந்தாலும், ප්‍රශ්නයක් ඇති වුණත්, அங்கே யுத்தங்கள் வந்தாலும், යුද්ධයන් හටගත්තත්, அங்கே சூழ்ச்சிகள் செய்தாலும் කුමන්ත්‍රණ කළත් பயப்படாதீங்க. බය වෙන්න එපා. இம்மானுவேல் தேவன் එමානුවෙල් දෙවියන් වහන්සේ உங்களோடு இருக்கிறார். ඔබ සමග සිටිනවා. ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියමු. 14ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 14 වෙනි වගන්තිය නැවතත් කියවමු. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாள். ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන් කියමු. ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். ස්වාමීන් වහන්සේ ලකුණක් ලබා දුන්නා. ஏன் இந்த அடையாளம்? ඇයි මේ ලකුණ? தீமை உங்களை அணுகுவதில்லை. නපුර ඔබට ලං වෙන්නේ නැහැ. பிரச்சனை உங்களை மேற்கொள்வதில்லை. ප්‍රශ්නය ඔබ ජය ගන්නේ නැහැ. சூழ்ச்சிகள் உங்களை வெற்றி கொள்வதில்லை. කුමන්ත්‍රණ ඔබගෙන් ජය ගන්නට බැහැ. யுத்தங்கள் உங்களை அழித்து விடுவதில்லை. යුද්ධයන්ට බැහැ ඔබ විනාශ කරන්නට. பிரச்சனைகள் உங்களை மூழ்கடிப்பதில்லை. ප්‍රශ්නෙට බැහැ ඔබව ගිල්ලවන්න. ஒரு அடையாளம் உண்டு. ඔබට ලකුණක් තිබෙනවා. எத்தனை பேர் உண்மையாகவே இந்த கிறிஸ்மஸ் நாளிலே விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார்? කී දෙනෙක් සැබවින්ම මේ නත්තල් දවසේදී ඔබ විශ්වාස කරනවාද ස්වාමීන් වහන්සේ මා සමගයි? இயேசு அன்றைக்கு யூதா தேசத்திலே பெத்லகேமிலே மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். යේසුස් වහන්සේ දා යුදා දේශයේ උන්වහන්සේ බෙත්ලෙහෙමේ ගවලෙනක ඉපදුනා. இம்மானுவேல், එමානුවෙල් தேவன் நம்மோடு. දෙවියන් වහන්සේ අප සමගයි. ஆமென். ආමෙන්. பிரியமானவர்களே, ප්‍රේමවන්තයිනි. இன்றைக்கு உங்கள் முன்பாக ஒரு கேள்வியை வைக்கிறேன். අද ඔබ ඉදිරියේ මම ප්‍රශ්නයක් තබන්නම්. தேவன் நம்மோடு, දෙවියන් වහන්සේ අප සමගයි. நாம் தேவனோடா අපි දෙවියන් වහන්සේ සමගද இருக்கிறோம்? සිටින්නේ? ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන් කියමු. தேவன் நம்மோடு இருக்கலாம், දෙවියන් වහන්සේ අප සමග සිටින්න ஆனால் පුළුවන්. நாங்கள் නමුත් අපි அவரோடு இருக்கிறோம். උන්වහන්සේ සමග සිටිනවාද? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் කියමු. ஹalleluya. 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 அன்றைக்கு அங்கே பல மக்கள் இருந்தாலும், එදා විවිධ වර්ගයේ සෙනග සිටියත්, ஆமென், ஆமென். அன்றைக்கு மேய்ப்பர்கள் வந்தார்கள், එදා එඬේරුන් ආවා, சாஸ்திரிகள் வந்தார்கள். සහස්‍රවන්තයන් පැමිණියා. ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන් කියමු. ஹalleluya. அவர்கள் ஆராதித்தார்கள், ඔවුන් නමස්කාර කළා. அவர்கள் விசுவாசித்தார்கள், ඔවුන් විශ්වාස කළා. அவரை ஏற்றுக்கொண்டார்கள். උන්වහන්සේව පිළිගත්තා. ஆனாலும் නමුත් அவருக்கு விரோதமாய் இருந்த ஒரு சேனை இருந்தது. උන්වහන්සේට විරුද්ධව සිටියා. அவரை மறுதலித்த ஒரு கூட்டம் இருந்தது. උන්වහන්සේව එපා කළා වූ කණ්ඩායමක් அவரை සිටියා. மறுதலித்தவோடு கூட ஆண்டவர் இருக்கவில்லை. උන්වහන්සේව ප්‍රතික්ෂේප කළා වූ අය සමග උන්වහන්සේ සිටියේ නැහැ. யாரெல்லாம் வரவேற்றாங்களோ කවුරුන්ද උන්වහන්සේව පිළිගත්තේ? அவர்களோடு இயேசு இருந்தார். ඔවුන් සමග යේසුස් වහන්සේ සිටියා. ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන් කියමු. சத்திரத்திலே இடமில்ல,
නවාතැන ඉඩ නැහැ. மாட்டு தொழுவம் இயேசுவை வரவேற்றது. ගවලන යේසුස් වහන්සේව පිළිගත්තා. பக்கத்துல கேளுங்க, சத்திரத்துல இடம் இல்ல. ළඟ ඉන්න කෙනා දිහා බලලා කියන්න නවාතැන් மாட்டு වල தொழுவம் இயேசுவை வரவேற்றது. ගවලන යේසුස් වහන්සේව පිළිගත්තා. நீங்க எப்படி? ඔබ කොහොමද? ஹalleluya. හලලුයා. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சத்திரத்துல இடம் இல்லை. නවාතැන් පෙළ ඉඩක් නැහැ. ஆனால் மாட்டு தொழுவம் නමුත් ගවලන ராஜாதி ராஜனை வரவேற்றியது. රජවරුන්ගේ රජුන්ව පිළිගත්තා. ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියමු. தேவன் நம்மோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අප සමග සිටිනවා. சந்தேகமே இல்லை. ඒකේ සැකයක් නැහැ. நான் தேவனோடு இருக்கிறேனா? මම දෙවියන් වහන්සේ සමග සිටිනවාද? ஏனென்றால் හේතුව அவரை மறுதலிக்கிறவரோடு கூட උන්වහන්සේව ප්‍රතික්ෂේප කරන්නන් සමග தேவன் இருப்பதில்லை. දෙවියන් වහන්සේ සිටින්නේ නැහැ. கஷ்டமான பகுதி. ஹalleluya. ඒක අමාරු யாரெல்லாம் කොටස. அவரை வெறுக்கிறார்களோ කවුරුන්ද උන්වහන්සේ වෙපා කරන්නේ? அவர்களோடு இயேசு இருப்பதில்லை. උන් සමග යේසුස් වහන්සේ සිටින්නේ නැහැ. யாரெல்லாம் வரவேற்கிறார்களோ කවුරුන්ද උන්වහන්සේව පිළිගන්නේ? அவர்களோடு இயேசு இருக்கிறார். උන් සමග යේසුස් වහන්සේ සිටිනවා. ஆமென் சொல்லுங்களே. ආමෙන් කියමු. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு தேவனுடைய அடையாளம் අද දෙවියන් වහන්සේගේ ලකුණ தேவன் உங்களோடு இருப்பது. දෙවියන් වහන්සේ ඔබ සමග සිටීමයි. ஆமென் சொல்லுங்களே. ආමෙන් කියමු. ஹalleluya. 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 அவர் உங்களோடு இருப்பாரேயானால் උන්වහන්සේ ඔබ සමග සිටිනවා නම් நீங்கள் சேனைக்குள் பாய்வீர்கள். ඔබ සේනාවකට විරුද්ධව දුවනවා. தேவன் உங்களோடு இருப்பாரேயானால் දෙවියන් වහන්සේ ඔබ සමග නම් நீங்கள் மதிலை ඔබ පවුරක් தாண்டுவீர்கள். ඔබ පවුරකින් පණි. ஹalleluya. ஹalleluya. தேவன் உங்களோடு දෙවියන් இருப்பாரேயானால் වහන්සේ ඔබ සමග නම් தண்ணீர்களை கடப்பீர்கள். ඔබ ගංගා මැදින් ගමන් தேவன் කරයි. உங்களோடு இருப்பாரேயானால் දෙවියන් වහන්සේ ඔබ සමග නම් ஆறுகளை ඔබ கடப்பீர்கள். ගංගාවන් පසු කර ගමන් தேவன் உங்களோடு කරයි. இருப்பாரேயானால் දෙවියන් වහන්සේ ඔබ සමග නම් அக்கினியிலே வேகாமல் ඔබ காப்பாற்றப்படுவீர்கள். ගින්න තුල නොදැවි ඔබ ආරක්ෂා தேவன் කරනු உங்களோடு ලබයි. இருப்பாரேயானால் දෙවියන් වහන්සේ ඔබ සමගයි சிங்க නම් கெபியிலும் සිංහ ගුහාවේදී கர்த்தர் உங்களை දෙවියන් காப்பாற்றுவார். වහන්සේ ඔබව ගලවා ගන්නේ. ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන් කියමු. ஹalleluya. ஹalleluya. ஆகையால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, එනිසා ප්‍රේමවන්ත දෙවදරුවනේ தேவனுடைய அடையாளம் දෙවියන් වහන්සේගේ ලකුණ தேவன் உங்களோடு இருப்பது. දෙවියන් වහන්සේ ඔබ සමග සිටීමයි. இது ஒரு கேரண்டி, මේක ගැරන්ටි එකක්. இது ஒரு வாரண்டி. මේක වොරන්ටි එකක්. உங்கள் வாழ்க்கையிலே வருகிற புயல் உங்களை மேற்கொள்வதில்லை. ඔබගේ ජීවිතය තුල පැමිණෙනා වූ කුණාටුව ඔබව ජය ගන්න மறுபடியும் சொல்றேன். මම නැවතත් பக்கத்துல කියන්නම්. பார்த்து சொல்லுங்க. ළඟ ඉන්න කෙනා දිහා බලලා කියන්න. தேவனுடைய அடையாளம் දෙවියන් වහන්සේගේ ලකුණ தேவன் உங்களோடு இருப்பதே. දෙවියන් වහන්සේ ඔබ සමග இது ஒரு සිටීමයි. கேரண்டி. මේක ගැරන්ටි. உங்கள் வாழ்க்கையிலே ඔබගේ ජීවිතයේ வருகிற போராட்டங்கள் එන පොරබැඳි உங்களை மேற்கொள்வதில்லை. ඔබව මැඩ පවත්වන්නේ නැහැ. ஹalleluya. හalleluya. ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන් කියමු. பேப்பர்ல எழுதி கொடுத்தாவா நம்புவீங்க? පතරයක ලියලා කඩදාසියක ලියලා දුන්නොත් ඔබ විශ්වාස කරන්නේ. இந்த பேப்பர் அழியாது. මේ ලියවිල්ල ඒක විනාශ වන්නේ இந்த නැහැ. பைபிள் அழியாது. බයිබලේ විනාශ වන්නේ ஆமென் නැහැ. சொல்லுங்கள். இந்த வேதம் அழியாது. මේ බයිබලේ විනාශ වන්නේ නැහැ. ஹalleluya. හalleluya. ஆமென். ආමෙන්. வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் මහස පොළව පහව இந்த ගියා. வேத வசனம் ஒழியாது. ඒ ලියවිල්ල වෙනස් වන්නේ නැහැ. தேவன் உங்களோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබ සමගයි. ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියමු. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ටිකක් කල්පනා කරලා බලන්න. மற்ற இடங்களெல்லாம் என்னென்னமோ நடந்திருக்கும். අනිත් තැන්වල ගොඩාක් දේවල් සිදු වෙලා அது பண்டிகை, இயேசு பிறந்தது ஒரு பண்டிகை நாட்களிலே. යේසුස් වහන්සේ ඉපදුනේ මංගල්‍ය දවස්වල. ஏன்னா அங்கே இருந்த சத்திரங்களிலே ஆட்கள் நிறைந்திருந்தார்கள். හේතුව ඒ ස්ථානයේ තිබුණා නවාතන් පෙළවල මනුෂ්‍යයන් පිරී සිටියා. எல்லாரும் என்னென்னத்தையோ கொண்டாடும் போது හැමෝම ගොඩාක් දේවල් සමරන විට உண்மையான கொண்டாட்டம் සැබෑ වූ සැමරීම ஒரு மாட்டு தொழுவத்திலே. එක ගවලනක් තුල තිබුණා. ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන් කියමු. இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸை யாரெல்லாமோ எப்படி எல்லாமோ கொண்டாடுறாங்க. අද මේ නාත්තලත් ගොඩාක් අය ගොඩාක් විදිහට සමරනවා. உண்மையான சந்தோஷம் සැබෑ වූ සතුට இயேசு எங்க இருக்கிறாரோ. යේසුස් වහන්සේ කොහෙද සිටින්නේ? ஆமென். ආමෙන්. உண்மையான நிம்மதி, සැබෑ වූ සැනසීම, உண்மையான சந்தோஷம், සැබෑ වූ ප්‍රීතිය, உண்மையான சமாதானம், සැබෑ වූ සමාදානය, உண்மையான விடுதலை සැබෑ වූ නිදහස இயேசு எங்க இருக்கிறாரோ. යේසුස් වහන්සේ කොයි ස්ථානයේද සිටින්නේ? ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන් කියමු. நாங்கள் ஜெபிக்க போகிறோம். අපි යාඥා කරමු. ஹalleluya. හalleluya.